பெஹல்காம் தாக்குதலுக்கு கடந்த 7ஆம் தேதி அதிகாலை ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா பதிலடி கொடுத்தது. அன்று முதல் இந்திய எல்லை பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன் ஏவுகணைகளை வீசி தாக்கியது. நமது ராணுவ வீரர்கள் தக்க பதிலடி கொடுத்த நிலையில் 8ஆம் தேதி காஷ்மீர் எல்லை கட்டுப்பாடு பகுதியில் நடந்த தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர் முரளி நாயக் வீரமரணம் அடைந்தார். அவருக்கு வயது 23. முரளி நாயக் ஆந்திராவின் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டம் கோரண்டல மண்டலம் கள்ளித்தாண்டா கிராமத்தை சேர்ந்தவர். அவரது உடலை நேற்று மாலை சொந்த ஊருக்கு ராணுவ அதிகாரிகள் கொண்டு வந்தனர். அப்போது இளைஞர்கள் கிராம மக்கள் வந்தே மாதரம் என முழக்கமிட்டு பேரணியாக வந்தனர். நேற்று இரவில் இருந்து உறவினர்கள் பொதுமக்கள் முரளி நாயக் உடலிற்கு அஞ்சலி செலுத்தி வந்தனர். இன்று ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கல்வி அமைச்சர் நாரா லோகேஷ், வருவாய் அமைச்சர் சத்யபிரசாத், சுகாதார அமைச்சர் சத்யகுமார் யாதவ் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். முரளி நாயக் பெற்றோர் ஸ்ரீராம் நாயக் ஜோதிபாய்க்கு ஆறுதல் கூறினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதல்வர் பவன் கல்யாண், 23 வயதான முரளி நாயக் ரயில்வே துறையில் வேலைவாய்ப்பு கிடைத்தும் அதில் செல்லாமல் நாட்டிற்காக சேவை செய்ய ராணுவ பணியில் சேர்ந்தார். இளம் வயதிலேயே வீரமரணம் அடைந்த அவரது வீரத்தை நாடு எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளும் என துணை முதல்வர் பவன் கல்யாண் கூறினார். அரசு சார்பில் அவரது குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் நிதி உதவி, 5 ஏக்கர் விவசாய நிலம், 300 கெஜம் வீட்டு மனை, முரளி நாயக்கின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும். எனது தனிப்பட்ட நிதியில் இருந்து 25 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் வழங்குவேன் என்றார்.